ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் +1 +2 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைபெறவுள்ள ஜூன் ஜூலை 2024 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணை தேர்வுகளுக்கு மார்ச் 24 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் எழுதி தோல்வியடைந்த அல்லது வருகை புரியாத தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பிக்க தகுதியுள்ள தேர்வர்களிடமிருந்தும் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மார்ச் 2024 முதலாம் ஆண்டு அல்லது மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வினை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாத அல்லது வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளிகளுக்கு நேரில் சென்று 16/5/2024 வியாழக்கிழமை முதல் 1/6/2024 சனிக்கிழமை வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூன் ஜூலை 2024 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்விற்கு தற்போது விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள தனித்தேர்வர்களும் மற்றும் மார்ச் 2024 மேல்நிலை 1ஆம் ஆண்டு அல்லது மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வினை எழுதி தேர்ச்சி பெறாத தனித்தேர்வர்களும் 16/5/2024 வியாழக்கிழமை முதல் 1/6/2024 சனிக்கிழமை வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணிக்குள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள் கொடுத்துருக்காங்க, சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களின் விவரங்கள் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பதிவு செய்தல் குறித்த தனித்தேர்வர்களுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் ஆகியவற்றை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்கள், அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்கள் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே தேர்வு கட்டணம் கொடுத்துருக்காங்க. மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வு கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு எழுதும் தேர்வர்கள் மற்றும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு எழுதும் தேர்வர்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் பார்த்தீங்கன்னா 50% தேர்வு கட்டணமும் அதனுடன் இதர கட்டணமாக 35 செலுத்த வேண்டும். ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வினை முதன்முறையாக எழுதுள்ள தேர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா தேர்வு கட்டணமாக 150 ரூபா செலுத்தணும், இதர கட்டணம் 35, மொத்தம் 185 ரூபா செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தை சேவை மையத்தில் பள்ளியில் பணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு அனுமதி திட்டம் அப்படின்னும் போது 16/5/2024 வியாழக்கிழமை முதல் 1/6/2024 சனிக்கிழமை வரையிலான நாட்களில் ஜூன் ஜூலை 2024 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய கட்டணத் தொகையுடன் 3/6/2024 திங்கட்கிழமை மற்றும் 4/6/2024 செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தக்கல் திட்டத்தில் நீங்கள் இந்த 2 நாளில் போயிட்டு தேர்வு கட்டணம் அதிகமாக செலுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சிறப்பு அனுமதி கட்டணம் ரூபாய் 1000 சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் தக்கலில் விண்ணப்பிக்கணும்னா சிறப்பு அனுமதி கட்டணம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023-24 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்களுக்கு இக்கட்டணத்திலிருந்து விலக்களிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கூட அனுமதி சீட்டுகள் விநியோகம். ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் விண்ணப்பத்தினை பதிவு செய்த பிறகு தேர்வர்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும். அக்னாலஜ்மெண்ட் காப்பி ஒன்று கொடுக்கறதா சொல்லியிருக்கு. குறிப்பிட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி அரசு தேர்வுத்துறை பின்னர் அறிவிக்கும் நாளில் தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டுகளை பதிவிறக்கம் செய்ய இயலும் என்பதால் ஒப்புகை சீட்டினை தனித்தேர்வர்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தேர்வர் தமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தேர்வு மையம் குறித்து தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே அப்படின்றத நீங்கள் வந்து தேர்வுக்கூட ஹால் டிக்கெட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் வரை தனித்தேர்வர்களுக்கு தேர்வு எழுத வழங்கும் அனுமதி தற்காலிகமானது எனவும், தனித்தேர்வர்களின் விண்ணப்பம் மற்றும் தகுதி குறித்து ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இத்தேர்வுகள் சார்ந்த விரிவான தகவல்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கால அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல்நிலை முதல் மற்றும் 2ஆம் ஆண்டு ஜூன் ஜூலை 2024 துணைத் தேர்வுக்கான தேர்வு கால அட்டவணை வந்து இதனோட இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் அவங்க இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா +1 +2 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினுடைய டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.